வணக்கம். நமக்கு டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி ஒரு வழியாக ஃபேஸ் 2 கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிருக்காங்க. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஃபேஸ் 2 கவுன்சிலிங் அப்படிங்கிறத நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஃபேஸ் 2 கவுன்சிலிங் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஃபேஸ் 1 கவுன்சிலிங்கில் நமக்கு கம்ப்ளீட் ஆகலை. மொத்தமாக நமக்கு இந்த வருஷம் 2022 வந்த அந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லாம் நிறைய ரிவைஸ்டு எல்லாமே போட்டு ஃபைனலாக நமக்கு என்ன வந்து சேர்ந்துச்சு, 161 போஸ்ட் வந்து இப்போ வந்துச்சு. 161 போஸ்ட்டில் ஃபேஸ் 1 கவுன்சிலிங்கில் வந்து நமக்கு ஃபில்லப் ஆனது 114 போஸ்ட் தான் ஃபில்லப் ஆச்சு. மீதி இருக்கிற 47 போஸ்ட் வந்து ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு. அது வெரி பர்டிகுலராக ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே அந்த போஸ்ட் வந்து ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு. 47 போஸ்ட்டுமே ரெண்டே டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எஸ்பிசிஐடி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே போஸ்ட் வந்து வேக்கன்சி நிறைய இருந்துச்சு. அந்த 47 வேக்கன்சிஸை ஃபில்லப் பண்ணுறதுக்காக டிஎன்பிஎஸ்சி நமக்கு ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் விட்டாங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே 5ஆம் தேதி நமக்கு இன்டர்வியூ நடந்துச்சு. அவங்களுக்கு இன்டர்வியூ நடந்து அந்த லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே நமக்கு அன்றைக்கி சாயந்தரமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ அந்த ஃபேஸ் 2 இன்டர்வியூவில் மொத்தம் நமக்கு கலந்துக்கிட்டது 101 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இன்னைத்த ஸ்டேட்டஸ் என்ன, ஃபைனலாக டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட் என்ன அப்படின்னா, ஃபேஸ் 2 கவுன்சிலிங் மொத்தம் 47 பேருக்கு நடந்துச்சு. அந்த 47 பேரில் இன்றைக்கி ஃபில்லப் ஆனது 18 சீட்டு தான் ஃபில்லப் ஆகிருக்கு. எகைன் 29 சீட் மறுபடியும் வேக்கன்சி இருக்குது. இன்னும் 29 சீட் இருக்குது. அந்த 29 சீட்டில் நமக்கு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் அதில் 2 வேக்கன்சியும், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அதில் 27 வேக்கன்சி இருக்குது. 29 வேக்கன்சியுமே இருக்குது. ஸோ இதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப க்ரேஸியாக நான் யோசித்தா ஒரு புரியாத ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, ஃபேஸ் 1 கவுன்சிலிங் நடக்கிறப்ப இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எஸ்பிசிஐடியை பற்றின அவேர்னஸ் நிறையா இல்லை. ஸோ டாப் ரேங்க்கில் வந்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டை எடுத்தாங்க. ரெண்டாவது பின்னாடி வந்த அந்த போஸ்ட்டில் இருக்குது கம்பேரிட்டிவ்லி நல்ல சேலரி கொடுக்கக்கூடிய போஸ்ட்டு. அரௌண்டு ஃபஸ்ட்டு மந்த் உங்கள் கையில் 56,000 57,000 ரூபா அரௌண்டு கைக்கு வரக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஆனால் அந்த போஸ்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறப்ப இது கம்ப்ளீட்டாக யூனிஃபார்ம் சர்வீஸாக போயிடும், போலீஸ் சர்வீஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பயம் இருந்துச்சு, மித்து இருந்துச்சு. அந்த போஸ்ட் ப்ரொஃபைலை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காமையே நிறைய பேர் வந்து அதை எடுக்க தயங்குனாங்க. ஸோ அதெல்லாமே ஓவரால் அதை கலெக்ட் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக அந்த போஸ்ட்டுக்கான ப்ரொஃபைல் என்ன, அதனோட ரோல் என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சர்விங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸில் அவங்கக்கிட்டெல்லாம் கேட்டு அந்த இன்புட்ஸை தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் ரொம்ப ஈகராக ஃபோன் பண்ணிலாம் விசாரிச்சிங்க, நிறைய பேர் அதை கேட்டீங்க. உண்மையிலேயே நான் மனசார நினச்சது, எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, கட்டாயம் ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கில் இந்த 47 வேக்கன்சிஸும் ஃபில்லப் ஆகிடும். ஏன்னா நல்ல போஸ்ட்டு, இதை விட்டுட்டா அடுத்த வாய்ப்பு குரூப் 2ஏங்கிறப்ப நல்ல போஸ்ட்டு, டாப் லெவல் போஸ்ட்டு, நல்ல பே லெவலில் இருக்கிறது கிடைக்கல அப்படின்னா பே லெவல் 10 அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப அது வந்து சிரமம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ பேசிக் பேவே இதில் வந்து அதிகம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு கண்டிப்பாக ஃபில்லப் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்எக்ஸ்பெக்டடாக மறுபடியும் எகெயின் 29 போஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃபில்லப் ஆகலை. ரைட். ஸோ இது ஏன் இன்னும் திரும்ப அந்த அவேர்னஸ் வரலையா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. பட் இன்றைக்கி இருக்கிறதுல அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, குரூப் 2ஏவுக்கு ரிசல்ட்டே வரல. எப்போ ரிசல்ட் வரும், எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும், ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு உள்ளே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு 15,000 பேர் நம்ம தவிப்பில் இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் இது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப வெரி ஹார்ட் டு ஹியர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு இப்போ வருமா வராதான்னு தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறோம். டெஃபினட்டாக இன்னொரு 29 போஸ்ட் அப்படிங்கிறது ஈஸியாக போயிடலாம். இந்த 29 பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன, அந்த குரூப் 2ஏல வரப்போ அந்த 29 பேருக்கு கூடுதலாக ஒரு 29 பேருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அப்போ இன்னைக்கு ரிசல்ட் 29 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ அடுத்தது என்ன, இப்போ ஃபேஸ் 2 முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் 2 முடிஞ்சதுக்கப்புறம் எகைன் நமக்கு வந்து இந்த வேக்கன்சிஸ் அப்படியே விட்டுருவாங்களா, இல்லை அடுத்தது ஃபேஸ் 3 கவுன்சிலிங் நடக்குமா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு $1 மில்லியன் கொஷின் அது. ரைட். ஆஸ் பர் த ரூல், ஆஸ் பர் அவர் நாலேஜ், ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் வி காட் ஃப்ரம் ரிலையபிள் சோர்ஸஸ், டெஃபினட்டாக ஃபேஸ் 3 கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் ஆஸ் பர் த ரூல், ஆஸ் பர் த சோர்ஸஸ், ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன்ஸ் தட் வி காட். எல்லாமே பார்த்தாலும் நமக்கு வந்து ஃபேஸ் 3 கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்போவுமே ஃபேஸ் 1 நடக்கும், ஃபேஸ் 2 நடக்கும். அந்த கவுன்சிலிங் நடக்கலை அப்படின்னா எகைன் நீங்கள் சப்போஸ் நான் இது இன்கே சொல்கிறேன், ஃபேஸ் 3 வைக்கிறோம். ஃபேஸ் 3 வைக்கிறப்ப எகைன் இன்னொரு 100 பேர் இன்டர்வியூ கூப்பிட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி மார்க் லிஸ்ட் விட்டு மறுபடியும் விட்டாலும் இந்த 29 போஸ்ட்டு மறுபடியும் 8 பேர் 9 பேர் எடுப்பாங்க. மறுபடியும் ஒரு 20
பேக்லாக் வரும். ஸோ இப்படி ஒரு லென்த்தான ப்ராசஸை ஆஸ் பர் த ரூல்ஸ் தே மே நாட் பி கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஃபேஸ் 3 கவுன்சிலிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இல்லை. அது என்ன நடந்தாலும் இதோட முடிச்சிருவாங்க. அப்போ இந்த போஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் 29 போஸ்ட்டும் பேக்லாக்காக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறையா அது பேக்லாக்காக போயிடும். சரி, அப்போ அடுத்தது என்ன சார் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி அடுத்தது நம்ம அவங்க கையில் இருக்கிற ஒரே விஷயந்தான் குரூப் 2A ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. குரூப் 2Aவுக்கான ரேங்க் லிஸ்ட் விட்டுருவாங்க. ரேங்க் லிஸ்ட் விடுறப்பவே நமக்கு நம்ம ரேங்க்கு, நம்ம கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்கிற வேக்கன்சிஸ் இதை வச்சு நமக்கு என்ன போஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், கவுன்சிலிங் எப்போ நடக்கும்? இன்றைக்கி சாயந்தரம் குரூப் 2 ஃபேஸ் 2 முடிஞ்ச உடனே இன்றைக்கி நமக்கு குரூப் 2Aக்கு ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அது ப்ராக்டிக்கலாக அப்படி பாசிபிள் இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தை இதெல்லாமே பேக்லாக் அப்படின்னு அவங்க நோட்டிஃபை பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு அங்கே வருவாங்க. ஸோ ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் இது கண்டிப்பாக அவங்களுக்கான டைம் எடுக்கும். அந்த டைம் அவங்க எடுத்துகிட்டு தான் அடுத்ததுக்கு வருவாங்க. அப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா, இந்த மார்ச் 3rd வீக்கில் கட்டாயம் உங்களுக்கு குரூப் 2Aக்கான மார்க் லிஸ்ட் வந்துடும், ரேங்க் லிஸ்ட் வந்துடும். உங்களுக்கான மார்க் எவ்வளோ, உங்களுக்கு ரேங்க் என்ன அப்படிங்கிற லிஸ்ட் வந்துடும். அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்தது நடக்க வேண்டியது கவுன்சிலிங். அப்போ அந்த கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மார்ச் லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ரேங்க் லிஸ்ட்டோட எல்லாமே உங்களுக்கான குரூப் 2 ரிசல்ட் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. ஏன்னா அதுக்கு நடுவில் அவ்வளோ வேலை இருக்குது. அந்த வேலைகளை முடிச்சுட்டு ஸோ அந்த குரூப் 3rd வீக் ஆர் 4th வீக்கில் உங்களுக்கு வந்துடும். பட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஏப்ரல் 1st வீக்காக இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கும். மார்ச் கடைசிக்குள்ளே இருக்க முடியாது. இன்பிட்வீன் நமக்கு குரூப் 1 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 1க்கு இன்டர்வியூ நடக்குது, அவங்களுக்கான ப்ராசஸ் பார்ப்பாங்க. ஸோ 26ஆம் தேதி குரூப் 1 இன்டர்வியூ நடக்குது. அப்படிங்கிறப்ப ஆஃப்டர் 26 தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் குரூப் 2A கவுன்சிலிங். அதுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட் வந்துடும், ஆனால் அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் நடக்கும். ஆஃப்டர் 26 தான் கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, குறைஞ்சது இவ்வளோ நாள் நம்ம பொறுத்துட்டோம். அந்த குரூப் 1க்கான இன்டர்வியூ முடித்து மார்க் ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கான கவுன்சிலிங்கும் முடித்ததுக்கப்புறம் நம்ம குரூப் 2Aக்கான கவுன்சிலிங் நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஏன் அப்படின்னா, அது உங்கள் ஆங்கிளில் இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸு குரூப் 2A ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களோட ஆங்கிளில் நான் யோசிக்கிறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு 29 போஸ்ட் பேக்லாக் ஆக போகுது. அப்போ பேக்லாக் ஆகக்கூடிய 29 போஸ்ட் அப்படிங்கிறது இங்கே ஒரு 29 பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம தான் போக போகுது. இன்னொன்று, குரூப் 1ல் இருக்கிறவங்க 95 வேக்கன்சிஸ் வரப்போகுது. ஸோ ஃபைனலாக அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னா ±100 போஸ்ட் குரூப் 1ல் இருக்க போகுது. அப்போ இந்த 100 வேக்கன்சிஸில் இருக்கிறவங்களும் ஒரு 70% பீப்புளாவது கட்டாயம் இந்த குரூப் 2A கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக உள்ளே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி குரூப் 2 கவுன்சிலிங் முன்னாடி நடக்கிறப்ப நிறைய சப்ரிஜிஸ்டாரில் எடுத்துருக்குறாங்க. சப்ரிஜிஸ்டார் எடுத்தவங்க எல்லாமே கண்டிப்பாக குரூப் 1ல் பாஸ் பண்ணக்கூடிய த மோஸ்ட் ப்ராமிஸ்டு கேண்டிடேட்ஸ்லாம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க அதில் கிளியர் பண்ண தான் போகிறாங்க. அப்போ இங்கே ஆல்ரெடி எடுத்த வேக்கன்சிஸே நிறைய வேக்கன்சிஸ் போகும். அதனால் கட்டாயம் குரூப் 2வா குரூப் 1 அப்படிங்கிறப்ப குரூப் 1ல் போகிறதுக்கு தான் எல்லோரும் விரும்புவாங்க. ஆப்வியஸ்லி அதுக்கு தான் போவாங்க. அப்போ அந்த குரூப் 1 கவுன்சிலிங் முடிகிறப்ப குறைந்தபட்சம் இன்னொரு 50 பேருக்கு வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 29 பேருக்கு நமக்கு பேக்லாக்காக போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் டாப் ரேங்க்கில் இருக்கிறவங்கள நம்ம அதை கம்பலும் பண்ண முடியாது இல்லைங்களா. நம்மகிட்ட சஜஷன் கேட்குறவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணோம், எடுங்க நல்லாயிருக்கும், நல்ல போஸ்ட் தான் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணோம். நிறைய பேருக்கு அதை கைட் பண்ணோம். நம்ம அது சம்மந்தமாக கொடுத்த அந்த கிளாரிஃபிகேஷன் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு. ஆனாலும் அதையும் தாண்டி அவ்வளோ வேக்கன்சிஸ் வருது அப்படிங்கிறப்ப இது பியூர்லி அப் டு தேர் டெசிஷன், அவங்களோட முடிவை பொறுத்தது. ஏன்னா அவங்ககிட்ட மார்க் இருக்குது, டாப் ரேங்க்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்கக்கிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது. நான் 2Aலேயே எனக்கு கிடைக்குதுங்கிறப்ப நான் ஏன் இப்போ போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அது அவங்களோட சாய்ஸ். பட் அந்த சாய்ஸ்னால ஒரு 29 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்ப குரூப் 1க்கான கவுன்சிலிங்க்கு முன்னாடியே இதுக்கு குரூப் 2Aக்கு கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா அப்போ இனியொரு குறைந்தது ஒரு 50 பேருக்காவது வாய்ப்பு கிடைக்காம போகலாம். அதனால் அந்த ஆங்கிளில் நான் சொல்கிறேன், குரூப் 1க்கான இன்டர்வியூ முடித்து அவங்களுக்கான கவுன்சிலிங் 1 or 2 டேஸில் முடித்ததுக்கப்புறம் நமக்கு குரூப் 2Aக்கு நடத்தினா இன்னும் ஒரு 50 பேருக்கு 50 பேரோட வாழ்க்கையில் ஒளி வீசும் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அப்படி தான் நடக்கும். அப்படி நடக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிர்வாக ரீதியில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கோப்பை நகர்த்துறதுக்கும் எவ்வளோ டிலே ஆகும், ப்ராசஸ் ஆகும். டிலே அப்படின்னு நான் சொல்கிறத விட அது ப்ராசஸிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொன்று நமக்கு ரிமார்க்கபுளாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக
இந்த குரூப் டூக்கான மெயின்ஸ் ரிசல்ட் விட்ட நாள்லேருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக அவங்களுக்கான ஒரு டைம் ஸ்பேனில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நமக்கு வந்து நம்ம 3 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த மொத்த ஆதங்கமும் இந்த சமயத்தில் வருதே ஒழிய லாஸ்ட் 3 மந்த்ஸாக அந்த ரிசல்ட்டை ப்ராசஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து அவங்கக்கிட்ட எந்த லேக்கிங்குமே இல்லை. ரொம்ப ஸ்பீடாக அவங்க சொன்ன தேதியில் எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய வார்த்தைப்படியே வந்தாலும் நமக்கு இன்னொரு 10-15 நாளில் நமக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். அதனால் இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நமக்கு தேவையாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் உங்கள் மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் எப்பவும் சொல்கிற விஷயம் ஒன்று தான். உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் உங்கள் கைமீறி போகுது அப்படின்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்படலாம், அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம். மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம். அந்த சமயத்தில் உங்கள் ப்ரிப்பரேஷன்லேயோ ப்ராக்டிஸ்லேயோ உங்களுக்கு லேக் இருக்குது அப்படின்னா அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்காக வருத்தப்பட்டு நீங்கள் அந்த விஷயத்தை சரி பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சிங்களோ, என்றைக்கு ரிசல்ட் வந்துருச்சோ அன்னையோட நமக்கு அது மேலே இருந்த கண்ட்ரோல் சுத்தமாக போயிடுச்சு. அப்போ கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்காக கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ரொம்ப தாழ்மையான ஒரு ஒப்பீனியன். ஏன்னா ஒரு 15,000 பேர் தூக்கம் தொலைச்சி காத்துட்ருக்கிறீங்க. என்ன நடக்கும், எப்போ நடக்கும், எப்போ ரிசல்ட் வரும், நமக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கமும் அது தூங்க விடாது, மனசை போட்டு அலகழிக்கும். ஃபேஸ் 2க்கும் நமக்கு சம்மந்தமே இருக்குது. அந்த ஃபேஸ் 2 நம்ம இருக்க மாட்டோம், ஆனால் ஃபேஸ் 2 எல்லோரும் எடுத்துடணும் அப்படின்னு நாம் ப்ரே பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது மாதிரியான ஒரு டெலிகேட்டான ஒரு பொசிஷன் தான். அந்த பொசிஷன்லேருந்து அந்த வழியை உணர்ந்து நான் சொல்கிறேன், உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போன ஒரு விஷயம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போ நமக்கு மார்க் வரும், மார்க் வந்தால் தான் நமக்கு தெரியும். அப்போ அது வராமல் போயிடுச்சுன்னா என்னாகும், வந்துருச்சுன்னா என்னாகும் அப்படிங்கிற எந்த விதமான ரொம்ப தீவிரமான ஆராய்ச்சியோ ரொம்ப ஆழமான எண்ணங்களோ ரொம்ப 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 அதுக்கு ஆழமாக போய் யோசிக்கிறதையோ தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. எதுவுமே நம்மளால் மாறப்போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். இப்போ கையில் என்ன இருக்குது, அடுத்து குரூப் 4 எக்ஸாம் வருது, ரிசல்ட் வரட்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, படிக்கிறது வீணாக போகாது அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு படிங்க. அப்போ கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுவது அப்படிங்கிறது ஒரு ஆப்டான விஷயம் இல்லை. அது நம்ம மனநலனுக்கும் உடல் நலனுக்கும் அது வந்து சரியாகவும் இருக்காது. அதனால் நான் உங்களை வந்து நம்பிக்கையோடு காத்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். உழைக்கிறவங்க ஜெயிக்கணும், அதுதான் விதி. கண்டிப்பாக உழைச்ச எல்லாருமே ஜெயிப்போம். நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க, உடல் உருக்கியிருக்கிறீங்க, ஊன் வருத்தி இருக்கிறீங்க. பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தான் நீங்கள் எல்லாருமே மெயின்ஸ் எழுதியிருக்கீங்க. பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார். யார் இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? பசி பார்க்க மாட்டாங்க, கண் துஞ்ச மாட்டாங்க, கண் மூடி தூங்க மாட்டாங்க, யாருக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க, செய்யலாமான்னு யோசிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் யார் இதெல்லாம் இந்த தகுதியுடையவர் அப்படின்னா கருமமே கண்ணாயினார், செயலே குறியாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் இருப்பாங்க. அப்படி நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுனவங்க, குரூப் 2 மெயின்ஸ் எழுதுனவங்க எல்லாருமே நீங்கள் அப்படி கருமமே கண்ணாயினார் அப்படிங்கிற கேட்டகரி தான். நம்ம அப்படி தான் எக்ஸாம் எழுதணும், அப்படி தான் வெயிட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன உழைப்பு போட்டோம், நமக்கான உழைப்புக்கான பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு தெரியும். அதனால் உழைத்தவர்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நாம் லட்சக்கணக்கான பேரில் இன்றைக்கி நம்ம ஒரு 15,000 பேரில் ஒருத்தங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு மாபெரும் வெற்றி. அது உண்மையிலேயே உங்கள் தகுதியை உங்களுக்கே காட்டின ஒரு விஷயம், ரைட்? அதிலிருந்து நமக்கு இன்னொரு 6,000 பேர் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், நமக்கு 50% ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறப்ப மனசு எப்போவுமே பாசிட்டிவான சைடை யோசிக்காது. அது நடக்காமல் போயிட்டா, இப்படி நடந்துருச்சுன்னா, இப்படி வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்படிங்கிறது மனசுக்கு எப்போவுமே நெகட்டிவாக யோசிக்கிறது பிடிக்கும். அதனால் அது நெகட்டிவாக தான் நிறையா திங்க் பண்ணோம். ஆனால் உங்கள் அறிவுக்கு தெரியும், நாம் உள்ள லிஸ்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்பவே 50% ப்ராபபிலிட்டி நமக்கு இருக்குது. 50% நம்ம உள்ளே போவோம், 50% கிடைக்காது அப்படிங்கிறத விஷயம். ஸோ அந்த விஷயம் எப்போ நமக்கு உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டே காம், ரொம்ப அமைதியாக இருங்க. என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்க போகிறோம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தேர்வோடு முடிய போகிறதில்ல, ஒரு விஷயத்தோடு நின்று போயிட போகிறதில்ல. இதுதான் கடைசி தேர்வோ, இதுதான் நம்ம கடைசி ஆயுளோ அப்படிலாம் எதுவும் இல்லை. அதுக்காக நான் உங்களுக்கு எதிர்மறையாக பேசலை. உங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. கிடைக்கலனா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பதட்டத்திலே இருக்கிறீங்களா, உங்களுக்காக சொல்கிறேன். உங்கள் கட்டுப்பாட்டை மீறி சென்று விட்ட விஷயங்களுக்காக கவலைப்பட்டு உங்கள் உடலையும் மனதையும் தயவுசெய்து கெடுத்து கொள்ளாதீங்க. அடுத்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். அப்போ ஒருவேளை நமக்கு அதில் நெகட்டிவாக ரிசல்ட் போகுது அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய குரூப் 4 நம்ம தீவிரமாக படிக்க ஆரம்பிப்போம்.
கட்டாயம் இந்த மந்த் எண்ட்லேயோ அடுத்த மாத தொடக்கத்துலேயோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த வருஷம் குரூப் 1 குரூப் 2 எல்லாமே இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப விட்ட இடத்திலிருந்து தொடங்கி எத்தகைய உயரங்களையும் எட்டி பிடித்து விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் வித் ஹோப், வெயிட் வித் கலர்ஸ், வெயிட் வித் ஹாப்பினஸ் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப பதட்டமாகாதீங்க. அந்த பதட்டம் குடும்பத்தில் ஹஸ்பண்டுக்கிட்ட, ஒய்ஃபுக்கிட்ட, குழந்தைங்கக்கிட்ட, ஒர்க் பிளேஸில், சொசைட்டியில் எல்லா இடத்துலையுமே அது உங்களை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணிடும். பதட்டப்படாதீங்க. ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நல்ல நாள் வந்தே தீரும், நல்ல ரிசல்ட் வரும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 1 by 1 என்னென்ன விஷயங்கள் வேணுங்கிறத அப்டேட் பண்ணுறோம். அண்ட் தென் நாளையிலிருந்து உங்களுக்கு இந்த குரூப் 2A இருக்கிற மிக முக்கியமான போஸ்ட்டை பற்றின டூஸ் டோன்ட்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா, அதில் இருக்கிற வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கான அந்த போஸ்ட் ப்ரொஃபைல் வீடியோஸ் 1 by 1 உங்களுக்கு வரும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் சக்ஸஸில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து பயன்பட்டுக்கிட்டே இருப்போம். உதவுவதில் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால் கவலைப்படாமல் இருங்க, பார்த்துக்கலாம்.